புத்தகங்களை படித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருமலையின் வேண்டுகோளை ஏற்று அங்கு ஆய்வு மாணவராக இணைந்திருக்கிறார். முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். படிப்பு என்பது இவரை எளிமைப்படுத்திக் கொள்ளும், வலிமைப்படுத்திக் கொள்ளும் ஆயுதமாகவே பார்த்து வருகிறாராம். கூடுமானவரை இன்னொருவரை இவருடைய சுயநலத்துக்காக ஏமாற்ற விரும்பாத நடிகர் சார்லி. இப்படி இருக்கும்போது அடுத்தவர்கள் நிச்சயம் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் என்பதும் சார்லியின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இவரது பெற்றோர் இருவருமே கோவில்பட்டியில் ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள். 3 தங்கைகள், 1 தம்பி, ஒரு அன்பான மனைவி, 2 பாசமான மகன்கள் இவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மூத்த மகனுக்கு திருமணமாகிவிட்டதாம். இளைய மகனுக்கு வருகிற ஜூன் மாதத்தில் திருமணம் நடைபெற இருக்கிறதாம். இந்த மகா கலைஞனுக்கு திருப்புமுனை ஏற்படுத்திய படம் என்றால் நியாயத்தரசு படத்தை சொல்லலாம். இவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத படமாகவும் இதை சொல்லலாம். காரணம், இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி. இவருக்கு திருப்புமுனை